الرحمن الرحيم. عن أبي سعيد رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يقول ربي تبارك وتعالى من شغله القرآن عن ذكري ومسألتي أعطيته أفضل ما أعطي السائلين. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமநாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்து மாறுகளே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறுவுலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து போகுகிறேன். அருமையானவர்களே, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யகூலு ரப்பி தபாரக வ தஆலா, உயர்வும் வளமும் மிக்க ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், மன் ஷகலஹுல் குர்ஆன், யார் ஒருவர் குர்ஆன் ஓதுவதில் ஈடுபடுகிறாரோ, எதை விட்டும், அன் திக்ரி வ மஸ்அலதி, என்னிடம் பிரார்த்தனை செய்வதை விட்டும், என்னை திக்ர் செய்வதை விட்டும், குர்ஆனுடைய விஷயத்தில் யார் ஈடுபடுகிறார். குர்ஆனுடைய விஷயத்தில் ஈடுபடுவது என்றால் என்ன? குர்ஆனை ஓதுவது, அதை விளக்குவது, பிறருக்கு கற்றுக் கொடுப்பது, இதே போன்ற விஷயங்களில் குர்ஆனுடைய விஷயத்தில் என்னுடைய திக்ரை விட்டும், என்னிடம் பிரார்த்திப்பதை விட்டும் யார் ஈடுபடுகிறாரோ, அஅதைதுஹு அஃதலு மா உஅதிய ஸாயிலீன், என்னிடம் கேட்டு பெறக்கூடியவர்கள் எதை பெற்றுக் கொள்வார்களோ அதை விட சிறந்ததை அவர்களுக்கு, குர்ஆனில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். وفضل كلام الله على سائر الكلام, அல்லாஹ்வுடைய பேச்சு எப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ்வுடைய பேச்சு மிகச் சிறந்தது. அலா சாயில் கலாம், மற்ற பேச்சுகளை விட. கஃபதுலில்லாஹி அலா ஹல்கிஹி, அதற்கு உதாரணத்தையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஃபதுலில்லாஹி அலா ஹல்கிஹி, எப்படி மற்ற படைப்பினங்களை விட அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறானோ அதே போல மற்றதை விட அல்லாஹ்வுடைய கலாம் மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் திருமிதி, தாரமி, பைஹக்கி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅல்லமு அல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஃபக்ரஊஹு, அதன்படி கற்றுக்கொண்டதின் படும் நீங்கள் வடமையாக ஓதி வாருங்கள். ஃபஇன்ன மஸலுல் குர்ஆன், குர்ஆனுக்கு உதாரணம், லிமன் தஅல்லம, யார் கற்றுக்கொண்டாரோ, ஃபகரஅ, அதை ஓதி வருகிறாரோ, வகாம பிஹி, அதை கொண்டு அமல் செய்கிறாரோ, யார் குர்ஆனை கற்று அந்த குர்ஆனை வடமையாக ஓதி அதன்படி அமல் செய்கிறாரோ, கமஸலில் ஜவாபி மஹ்ஷூஸ் மிஸ்கா, ஒரு பையில் கஸ்தூரியை நிரப்பப்பட்ட பையை போல, கஸ்தூரி நிரப்பப்பட்ட பையை போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு பையில கஸ்தூரி நிரப்பப்பட்டுருச்சு அப்படின்னா, தஃபூஹு ரீஹுஹு குல்லு மகானின், இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அந்த வாசனை பரவும். ஒரு ஆள்ல வைக்கப்பட்டுச்சுன்னா அந்த பையில் இருக்கக்கூடிய கஸ்தூரி வாசனை இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பரவும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவதற்குண்டான, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்குண்டான, அதன்படி அமல் செய்வதற்குண்டான உதாரணமாக கஸ்தூரி நிறைந்த பையை
சொல்லி அதனுடைய வாசனை எல்லாருக்கும் பரவும் என்று ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறான். அதே போல மசதுமன் தஅல்லமல் குர்ஆன், இன்னொருவர் குர்ஆனை கற்றுக்கொள்கிறார், அதை மனனமிட்டுக் கொள்கிறார், ஆனால் அதன்படி அமல் செய்யாமல் நல்ல படுத்துறங்குகிறார். அவருக்கு உதாரணம் கமசலில் ஜெராமி ஊக்கி அலா மிஸ்கின், ஒரு பை நிறைய கஸ்தூரியை வைத்து அதனுடைய வாயிலை முழுமையாக கட்டி வைத்து விட்டால் எப்படி வாசனை வராதோ, யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லையோ, அதே போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கற்று அதை ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடியவருக்கும், குர்ஆனை கற்று அதை மனனமிட்டு அந்த எந்த பயன்படுத்துதலும் இல்லாமல் இருக்கக்கூடியவருக்கும் உதாரணம். இப்படி இரண்டு விதமான உதாரணங்களை கஸ்தூரியை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படின்னா குர்ஆன் ஓதுவதனால் தானும் மனம் பெறுகிறார், பிறருக்கும் மனத்தை கொடுக்கிறார், தானும் நன்மையை பெற்றுக் கொள்கிறார், பிறருக்கும் நன்மையை ஏற்படுத்தி தருகிறார் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ். திருமதி, நசாயி, இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸ் ஒன்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரஅ ஹாமீம், யார் சூரத்துல் ஹாமீமை ஓதுகிறார்களோ. ஹாமீம் என்றால் என்ன? நிறைய சூறாக்களுக்கு ஆரம்பத்தில் ஹாமீம் என்று இருக்கும். சூரத்துல் ஹாமீம் என்பது அல் முஃமின், சூரத்துல் முஃமின் என்று என்ன பெயரிடப்படக்கூடிய ஹாமீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாவை யார் ஒருவர் ஓதுகிறாரோ, இலைஹில் மஸீர், இலைஹில் மஸீர் என்று முடியக்கூடிய வசனம் வரையும். இது ஒரு 3 வசனங்கள் தான். இலைஹில் மஸீர் என்று முடியக்கூடிய வசனம், அதை ஆரம்பத்திலிருந்து அது 3வது வசனம் வரையும் தான். ஆயத்துல் குர்சி, அதுடன் சேர்ந்து யார் ஆயத்துல் குர்சியையும் சூரத்துல் முஃமினுடைய ஹாமீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்ப 3 ஆயத்துகளையும் ஹீன யுஸ்பிஹு, காலையில் ஓதுவாரோ, ஹுஃபிஸ பிஹிமா, அதை ரெண்டும் கொண்டு அவர் பாதுகாக்கப்படுவார். பாதுகாப்பு அன்று பகல் முழுவதும் கிடைக்கும் காலையில் ஓதினால். ஹத்தா யும்சி, மாலை வரையும். யார் ஒருவர் மாலை நேரத்தில் அந்த இரண்டையும் ஓதுகிறாரோ, அந்த இரண்டை கொண்டு பாதுகாக்கப்படுவார். ஹத்தா யுஸ்பிஹு, காலை வரும் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அருமையானவர்களே, இப்படி சூரத்துல் முஃமினுடைய ஆரம்ப 3 வசனத்தையும் ஆயத்துல் குர்சியும் காலையில் ஓதினால் மாலை வரை பாதுகாப்பு, மாலை ஓதினால் காலை வரை பாதுகாப்பு இந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் திருமிதி, தாரமி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லோன் அல்லாஹ் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்